ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு தேங்க் ஒரு ஒன் சாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு மை அத்தை பையன் பொறுக்கி. பிடிக்கலன்னு தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மறக்காமல் லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ. தேங் வந்துட்டு உங்களோட அத்தை பையன், நீங்கள் வந்துட்டு தேங்கோடைய மாமா பொண்ணு. தேங் ஒரு ட்ரிங்கர் தான். அப்பைக்கு ட்ரிங்க் பண்ணுவான், வீட்டுக்கு தெரியாமல். வீட்டுக்கு வரும்போது மாட்டிக்கிடுவான். ஸோ வந்துட்டு எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவன் வந்துட்டு வீட்டில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு அவனை கைட் பண்ணி நீங்கள் தாண்டா வந்துட்டு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதே மாதிரி அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாலும் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுவான். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க. இருந்தாலும் தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனை ரொம்ப காதலிக்கிறீங்க. அதனால் தாங்க டீசிங் பண்ணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவீங்க. தாங்க வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பயப்படுவான். இதே மாதிரி ஒரு நாள் இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவான். நீங்களும் அவனை வந்துட்டு பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவீங்க. அப்போ உங்கள் 2 பேர்த்து கூட வந்துட்டு அவன் ட்ரிங்க்கில் வந்து ரொமான்ஸ் பண்ணுவான். தென் அதுக்கப்புறம் உங்கள் மாமனார், அதாவது தாங்கோட அப்பா வந்துட்டு தாங்க்கு கால் கட்டு போட்டால் தான் திருந்துவான்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை தாங்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. உங்கள் அக்காவும் தலையாட்ட தாங்கும் மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டிடுவான். நீங்கள் ஒரு மாதிரி கோவமாயிருவீங்க தாங் மேலே. ஏன்னா தாங்க அவ்வளோ லவ் பண்ணுவீங்க. உங்ககிட்ட வந்துட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அக்காவை கட்டிட்டு போகணுன்னா நீங்கள் விடுவீங்களா? ஸோ அதை தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஹெட்ஃபோன் வேர் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனாலும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தாங் அண்ட் உங்கள் அக்கா இவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் தான் நின்றுட்டுருக்காங்க. 2 பேர்த்துக்கும் ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கோவமாகவே அங்கனுக்குள்ளே நின்றுட்டுருக்கீங்க. இத்தனை தடவை இந்த பொறுக்கிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்னு சொன்னால் இவன் கேட்கவே மாட்டான். இவனெல்லாம் இப்படி மிரட்டினா சரிப்பட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரியாக ஸ்டேஜ் ஏறுறீங்க. இப்போ தாங்க நீங்கள் வர்றதை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பதறுது. அவன் கையெல்லாம் நடுங்குது. இப்படியே நீங்களும் ஸ்டேஜில் ஏறுறீங்க. ஏறி அப்படியே தாங்க பார்த்து, மாமா என்ன மாமா, உங்கள் அப்பா கிட்ட ஒன்று சொல்ல சொன்னனே, நீ சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. தாங் திருன்னு முழிச்சிட்ருக்கான். இப்போ உங்கள் அக்காவும், ஏய் என்னடி தாங்க சொல்ல சொன்ன? ஐயோ அக்கா, இது எனக்கும் மாமாவுக்கும் உள்ள சீக்ரெட்டு. மாமா என்ன உங்கள் அப்பா கிட்ட சொன்னீங்களா சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் தாங்க நோ ஆன்சரு. ஏய் நான் கேட்டுட்ருக்கேன்டி என்னதுன்னு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்ற. அச்சோ அக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, இது எனக்கும் மாமாவுக்கும் உள்ள டீலிங்கு. உனக்கு இது சர்ப்ரைஸை எப்படி வெளியில் சொல்ல முடியும்? வெளியிலலாம் சொல்ல முடியாது. நீ கம்முன்னு நில்லு. நான் மாமா கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ அமைதியாக நில்லு. உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அங்கே பேரரை தான் கூப்பிட்றீங்க, அதாவது வெயிட்டரை. இப்போ அவருமே வந்துட்டு, சொல்லுங்கள் மேம், எனக்கு 2 ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்ல, இப்போ அவருமே உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அந்த 2 எடுத்துகிட்டு ஒன்று உங்கள் அக்கா கிட்டேயும் இன்னொன்று தாங்கிட்டையும் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போதே தாங்கோட ஷூட்டில் வந்து ஊற்றி விட்டுறீங்க. இப்போ நீங்களும் ஊற்றி விட்டு விம்புக்குனே தான் ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு, அச்சோ மாமா சாரி, போய் வாஷ் பண்ணிக்கோங்க, தெரியாமல் கொட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்து கண்ணடிக்கிறீங்க. அப்படியே தாங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக முறைச்சிக்கிட்டு அவனும் வாஷ்ரூம் போகிறா. இப்போ நீங்களும் உங்கள் அக்கா கிட்ட, சாரி அக்கா, தெரியாமல் மாமா மேலே ஊற்றிட்டேன். சரி நீங்கள் என்ஜாய் பண்ணு, நான் போய்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்டேஜை விட்டு இறங்கிடுறீங்கடா. இங்கிட்டு பார்த்தா தாயாங் வாஷ்ரூமில் போய்ட்டு டோரை க்ளோஸ் பண்ண போகிறான். அவனை க்ளோஸ் பண்ண விடாமல் நீங்கள் போய்ட்டு டோரை பிடிச்சிடுறீங்க. இப்போ தாயாங்க பிடிச்சி அந்த வாஷ்ரூம்குள்ளே தள்ளி நீங்களும் அந்த வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஏய் என்னடி பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேண்ணா? தாண்டி கேட்குறேன், என்னடி பண்ண போகிற? இங்கே பாரு, உன்னை நான் என்ன சொன்னேன்? மாமா கிட்டே போய் உண்மையாக சொல்லுன்னு சொன்னேன். இல்லாட்டினா கல்யாணம் வேணான்னு சொல்லுன்னு சொன்னேன். ஆனால் நீ எதுவுமே சொல்ல மாட்டேல. இங்கே பாரு, எங்கள் அப்பா என்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான்டி. உனக்கு ஏன்டி நிலமை புரிய மாட்டேங்குது? நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பயப்படுவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்க? இங்கே பாரு, நீ மாமா கிட்ட மட்டும் இதை போய் சொல்லலைன்னு வை, சத்தியமாக என்கிட்ட இருக்கிற வீடியோ உங்கள் 2 பேர்த்துக்கு முன்னாடி மானிட்டரில் ஓடும், பார்த்துக்கோ. அப்போ உங்கள் அப்பா கிட்ட நீ எப்படினாலும் அடி வாங்கி தானே ஆகணும். ஏய் ஏன்டி பிளாக்மெயில் பண்ணுற? ஏண்டா பொறுக்கி,
ட்ரிங்க் பண்ணிவிட்டு என் கூட வந்து ஸ்டே பண்ணும் போதெல்லாம் உனக்கு தெரியலை, இப்போ நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறேன்னா கண்ணத்தை சேர்த்து சப்புன்னு இறுக்கிடுவேன் தாயாங். என்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போகணுன்னு நினச்சேன்னா ஒழுங்காக மாமா கிட்டே போயிட்டு என்னால் ஃபையாவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜை நிப்பாட்டிரு, புரியுதா? அதுக்கு எங்கள் அப்பா என்ன ரீசன்னு கேட்பான். கேட்டால் சொல்லு, உனக்கு எனக்கு கூடால லவ் ஓடிட்டுருக்குன்னு சொல்லு, இந்த மாதிரி சீன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. இதை சொன்னால் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டாங்க, எனக்கு கருமாதி நடத்திடுவாங்கடி. நடத்தினா போய் சாகுடா, சாகு. இப்போ போய் உண்மையை சொல்லேன்னு வையி, நான் உனக்கு நடத்திடுவேன், இந்த சீனை அப்படியே மானிட்டரில் ஓட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் தாங்க மிரட்டிகிட்ருக்கீங்க. தாங்கலாம் அள்ளு விடுது. ஏய், ஏன்டி இப்படி பண்ணுற? நீ ரொம்ப நல்ல பொண்ணா தானடி இருந்த, இப்போ எதுக்கடி காய்ச்சி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்களும் தாங்க்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிட்டு அப்படியே அவனோட அப்ஸை நோண்டிக்கிட்டு, எதுக்கு இப்படி கெட்ட போன மாதிரி இருக்கேன்னு தெரிலையா? ஏன்டா மாமா நீ எங்கே வைக்கிற? நம்ம சோட்டைக்கு சும்மாத்தான் நல்ல பொண்ணாக தான் இருந்தேன். அன்றைக்கே நீ வந்துட்டு உங்கள் அப்பாட்ட எனக்கு வந்துட்டு ஃபையாவெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஒரு மேட்ரே நடந்திருக்காது. நீ தேவையில்லாமல் அன்றைக்கி சொல்ல போய் தான் இப்போ நான் உன்னை மிரட்டிகிட்ருக்கேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன்டா மாமா. நீ போயிட்டு உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவியா மாட்டியா? சரி சொல்லி தொலைகிறேன், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கும் உங்களை விலக்கி விட்டு அவன் போகிறான். இப்போ தாயாங்கோட ஹேண்டை பிடிச்சி நீங்கள் நிப்பாட்டுறீங்க. என்ன தாண்டியும் உனக்கு வேணும்? மாமா, அன்றைக்கி ட்ரிங்கில், அதாவது என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அன்றைக்கி நீ ட்ரிங்க் பண்ண வச்சடி. சரி, ட்ரிங்க் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் நீ ட்ரிங்க் பண்ணியா, என் கூட பண்ணியா? அதுக்கப்புறம் நான் பீரியடே ஆகலை மாமா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி தாங்க மேலே போடுறீங்க. தாங்கனா இன்னும் பதறுது. உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஏய் என்னடியே சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறேன், ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனோ? அடியே என்னடி இப்படிலாம் பயன்படுத்திகிட்டு இருக்க? என்னது பண்ணதெல்லாம் நீ பண்ண, நான் உன்னை பயன்படுத்துகிறேனா? ஆளை பாருடா, மண்டையில் கொட்டி பிடுவேன். போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட சீக்கிரம் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஷாக் கொடுத்து அவனை அனுப்பிடுறீங்க. அப்படியே தாங்கனா ஃபேஸில் ஆடலை. ஏற்கனவே உங்க கூட பண்ணது வீடியோவை வேறு எடுத்து வச்சு பிளாக்மெயில் வேறு பண்ணுறீங்க, இதில் இந்த மேட்ரை வேறு சொல்லிட்டீங்க. பாவம் நம்ம தாங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகவே அவனும் வெளியில் போகிறான். என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. தயாங், எதுவாக இருந்தாலும் நம்ம நைட்டு பேசலாம், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது. நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் நான் போயிட்டு பேசணும், அவங்களெல்லாம் சாப்பிட வைக்கணும். நான் சாப்பிட வைக்கலைன்னா அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. நீ போயிட்டு ஸ்டேஜில் நில்லு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? அவள் கூட நில்லுடானா இங்கே வந்துட்டுருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கோட அப்பாவும் தாயாங்க ஸ்டேஜுக்கு விரட்ட தாயாங்க அவங்களுக்குள்ளே எதுவுமே பேச மாட்டான். அப்படியே நீங்கள் திருப்பியும் தாயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ அப்படியே தாயங்கிட்ட போகிறீங்க. மாமா, ஐ திங்க் நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் வேணால் வீடியோவாக போட்டு விட்றவா? வேணாம் மாமா, எதுக்கு நீ மாமா கிட்டலாம் போய்ட்டு இந்த மேட்டரை பேசிக்கிட்டு? நீ பேசவே வேணாம், நீ சைலண்ட்டாக இரு, நான் சைலண்ட்டாக வேலையை பார்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ தாங்கும், அடியே யானையாக பிடுங்க வேணாம், நான் எங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது பேசிடுறேன், வேறு எதுவும் பண்ணி தொலையாதடி அப்படின்னு அவன் சொல்லிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இல்லை மாமா, இல்லை, நான் வீடியோவை ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. தாங்க்கு பாவண்டா வயதையே கலக்கிருச்சு. ஏய் இருடி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு பாத்ரூம் கோர்றான். நீங்கள் ஒரு மாதிரியாக தாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது அவனும் பாத்ரூம்க்கெலாம் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வரான். நீங்கள் தாங்க பார்த்து கேட்குறீங்க, என்ன மாமா இப்போயாவது மாமா கிட்டே போய்ட்டு சொல்லுவியா, இல்லை என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் தாங்கிட்ட கேட்குறீங்க. அவனும் இப்போ உங்களை பார்த்து, ஏய் என்ன, நாளைக்கு காலையில் தான் எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் நிச்சயதார்த்தம். இப்போ வெறும் ரிசப்ஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி நைட்டே எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு உனக்கும் எனக்கும் உடால சீன் நடந்துருச்சுன்னு சொல்லிடுறேன், போதுமா? என்ன திடீர்னு அவ்வளோ தைரியம் உனக்கு? உங்கள் அப்பா கிட்டே போய்ட்டு இதை சொல்ல போறியா? ஆமாடி, சொல்ல தான் போகிறேன். அதுக்கப்புறம் பயந்து என்ன பண்ண? நீ தான் கன்சீவாக இருக்கேனோன்னு பயப்படுறியே, ஒரு வேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா, என் பிள்ளை வயிற்றில் வளர்ந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? மேரேஜை நிப்பாட்டி தான் ஆகணும். இன்றைக்கி நைட்டே எங்கள் அப்பங்கிட்ட பேசுகிறேன், நிச்சயதார்த்தத்தை நிறுத்துகிறேன், அவனை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டுருக்கான்.
நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கீழே தலையை குனிஞ்சிக்கிட்டு தலையை ஆட்டிகிட்ருக்கீங்க. அங்கிட்டு தாங்கோட பார்வை அப்படியே மாறுது. ஒரு மாதிரி ஈகிள் ஐஸில், அவளே என்கிட்ட நடிப்பு மயிரா போடுற, இன்னைக்கு நைட்டு இருக்குடி அப்படின்ற மாதிரி தாங்க்கு திடீர்னு ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு நின்றுட்டு உங்களே தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. என்னாச்சு? திடீர்னு மாமா என்னையுமே பார்த்துட்ருக்கான். இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தா திடீர்னு எப்படி மாறினா அப்படின்ற மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிகிட்டே நிற்க இப்படியே நைட்டு ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. உங்கள் வீட்டில் தாண்டா எல்லோரும் இருக்காங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஹாலில் தான் தூங்கிட்டுருக்காங்க. உங்கள் ரூமில் இப்போ தான் நீங்கள் உங்கள் ஃபோன் தேடுறீங்க. ஃபோனை காணோம். அச்சோ, ஃபோன் எங்கே போட்டோம் அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லாக அந்த ரூமை ஃபுல்லாக அலசுறீங்க. ஃபோனை காணோம். ஐயோ, ஃபோனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அக்காவோட ரூமுக்கு தான் போயிட்டு உங்கள் அக்காவோட ஃபோன் எடுத்து இப்போ உங்கள் நம்பருக்கு கால் பண்ணிட்டே அப்படியே வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஹாலில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே இருந்து சவுண்டு வருது. என்ன, பாத்ரூம்குள்ளே இருந்து ஃபோன் சவுண்டு வருது எப்படி அப்படின்ற மாதிரி நீங்களும் திங்க் பண்ணுறீங்க. என்ன நடந்திருக்குன்னா, தயா பாத்ரூம் போயிருப்பான், பின்னாடியே நீங்களும் போயிருப்பீங்க. அங்கே ஃபோனை வச்சு மிரட்டியிருப்பீங்க. ஃபோனும் பாத்ரூம்லேயே வச்சுருப்பீங்க. அதுதான் நடந்திருக்கும். அங்கே வச்சுருக்கீங்க. இப்போ தான் ஞாபகம் வருது. அப்படி ஏன் முட்டா ஃபோனை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுக்க நீங்களும் பாத்ரூம்குள்ளே போக, ஸோ டோரில் நீங்கள் ஹேண்டை வைக்கிறீங்க. இப்போ டோர் தானாகவே ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து ஒரு ஹேண்டு உங்களை பிடிச்சி இழுக்குது. நீங்களும் அம்மானு கத்த, இப்போ டோர் க்ளோஸ் ஆகுது. மாமா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாடா, உள்ளே இருந்தது தயாங்க தான், உங்களை பிடிச்சி இழுத்ததும் தயாங்க தான். நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா தான் பாத்ரூம் வந்தேன். மாமா, ஒரு ரூமில் இருக்கிற பாத்ரூமுக்கு போகாமல் இங்கே எதுக்கு வந்திருக்க? அதுவா, சும்மா தான் மதியம் இங்கே தானே போனேன், அதான் இங்கே வந்திருக்கேன். என்ன மாமா குழப்புற? சரி அதெல்லாம் விடு. என்னோடய ஃபோனை பார்த்தியா? ஃபோனை பார்த்தியாவா? ஃபோனையும் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டி அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உங்களோட தலையை சொறிகிறீங்க. மாமா, என்ன சொல்கிற? ஏன் நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலை? ஏன்டி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை பிடிச்சி அவன்கிட்ட கழுக்கிறான். மாமா, என்னாச்சு உனக்கு? நீ மதியத்துலேருந்தே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டுருக்க. நான் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறேன். நான் உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறேன். ஏன்டா குதிரக்கமாகவே பேசுகிற? லூஸு, எதையாவது ஒழுங்காக பேச தொலைறியா? நான் குதிரக்கமாக பேசுகிறேன். ஏண்டி, அன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீ தான் என்னை குடிக்கவே வச்ச. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது நான் உங்ககிட்ட பண்ணிட்டேன். அதானே நடந்துச்சு அன்றைக்கி. நீ இப்போது மாசமாக இருக்க. உண்மை அதானே அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கான். ஆமாம், அன்னைக்கு நடந்துச்சு. ஓ, அன்றைக்கி நடந்துச்சுல. இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வா, இன்னும் டைம் பண்ணிடுவோம். மாமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். பரவாயில்லடி, வா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டுட்ருக்கான். மாமா, என்ன விளாண்டுட்ருக்க? பாரு, ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். புரியுதா? ஏய், கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கெலாம் எனக்கு மூடு இல்லை. இப்போ தான் மூடு இருக்குது. எப்போயே பண்ணிடுவோம். நைட்டு வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. வா அப்படின்ற மாதிரி உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணிகிட்ருக்க? சொந்தக்காரங்களாம் வீட்டில் இருக்காங்க, சவுண்டு கேட்கும்டா, எனக்கு வலிக்கும், நான் கத்துவேன், எல்லோரும் எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதை தானடி நீயும் எதிர்பார்க்குற? இப்போ மானிட்டரில் போயிட்டு போட்டு விரண்டேல, அப்போ எல்லாருமே பார்ப்பாங்கள. வா, அது எதுக்கு மானிட்டரில் போயிட்டு அவங்க பார்க்கணும்? வேணாம், நம்ம ரியலாகவே பண்ணுவோம். அவங்க ரியலாக பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். மாமா, என்ன கிறுக்கு மாதிரி பேசுகிற? அப்படி பார்த்தாங்கன்னா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அதே தாண்டி நானும் கேட்குறேன். மானிட்டரில் பார்த்தாங்கன்னா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நீ அப்படி பண்ணுறேன்ற, நான் இப்படி பண்ணுறேன். வா
அப்படின்ற மாதிரி அப்படியே உங்களோட ஃபேஸை கட் பண்ணி உங்களோட அவனோட லிப்புக்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஏய் என்னடி இதானடி கூப்பிட்ட, வாடா பண்ணுவோண்ட, சரி வா பண்ணுவோம் வா அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு தான் இருக்கான். ஆமாம் கிறுக்கு மாதிரி பண்ணாத, இங்கே பாரு கட்டுப்பேத்தாத, என்னோடய ஃபோனை கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் அவனோட பாக்கெட்டில் இருந்தால் உங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட ஹேண்டில் கொடுக்குறான். நீங்களும் வாங்குறீங்க. ஆனால் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவன் உங்கள் ஃபோனை உங்ககிட்ட கொடுக்க மாட்டான். ஏய் இதில் தானே அந்த வீடியோ இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஏய் எனக்கு அந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்காமியே, எனக்கு அதை பார்க்கணும் போல் இருக்குது. உங்க கூட ரியலில் பண்ணுறதோட வீடியோவில் உங்க கூட பண்ணுறத பார்த்தா இன்னும் ஹைப்பாகும். ஏய் எடுத்துக்காமியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். மாமா என்ன மாமா நீ பேசுகிற, என்ன தாண்டா சொல்கிற? ஏய் அந்த வீடியோவை காமிடி, அதை பார்த்து இன்னும் ஹைப்பாகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை உரண்டை எழுத்துட்ருக்காண்டா. நீங்களும் அவன் ஹேண்ட்லேருந்து ஃபோனை பிடிங்கிட்டு அப்படிலாம் வீடியோ காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போது உங்களோட பெல்லையை கவர் பண்ணி அவன்கிட்ட பேக் சைட்லேருந்து இழுக்கிறான். மாமா என்ன தாண்டா வேணும்? அதில் வீடியோ இருக்குண்டில்ல, அதை காமி. ஐயோ இப்போலாம் காமிக்க முடியாது, இன்றைக்கி நைட்டு காமிக்கிறேன். எப்படி காமிப்ப, எப்படி காமிப்ப? அதில் இருந்தால் தானே காமிப்ப, அதில் தான் ஒரு மண்ணும் இல்லையே. மாமா ஏய் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு என்னையும் வந்து பிளாக்மெயில் பண்ணுற? சரி நீ பிளாக்மெயில் பண்ணத வா நான் ரியல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குற மாதிரி தூக்குறான். மாமா என்ன என்ன பண்ணுற? ஏய் என்ன பண்ண போகிறேண்ணா, அவளையத்தாண்டி பண்ண போகிறேன். அண்ணா நீ மாசமாக இருக்கேன்னு போய் சொன்னேன், அதை உண்மையாக்குறேன். மாமா நீ மாமா கிட்ட அத்தைக்கிட்ட எங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ இது பண்ணு, இப்போ பண்ண வேணாம். ஏய் என்னடி பண்ண வேணாம்? நீ தாண்டி நான் உன் கூட பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த மானிட்டரில் போட்டு விட்றேன்ட. இப்போ அதை உண்மையாக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி அந்த வாஷ்ரூமில் பாட்டப்புக்கு மேலே உட்கார வைக்கிறான். மாமா மாமா உள்ளே விழுந்துருவேன் மாமா, உள்ளே விழுந்துருவேன் மாமா. ஏய் உள்ளே விழுகுடி, நானும் உள்ளே வரேன். மாமா மாமா வேணாம் மாமா, நான் சொல்கிறத கேளு மாமா. ஏய் காஜி பிடிச்சவளே, காலையில் என்னென்ன பேசினேன் என்கிட்ட, அப்படியே என்னோடய ஆப்ஷன் நோண்டிட்டு அது பண்ணுவோமா இது பண்ணுவோமா, அன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனில் வச்சு என்னென்னா என்கிட்ட பண்ண, மேலே நோண்டின கீழே நோண்டின, என்னை வீம்புக்குனே ஹைப் பார்க்கணில்லடி. எல்லாத்தையும் என்கிட்ட அப்படியே இன்டைரக்டாக காமிச்சில. நீ எல்லாம் என்ன சண்டை காஜி பிடிச்சி விடி அப்படின்றான். மாமா இங்கே பாரு இப்படிலாம் என்கிட்ட பேசாத, இங்கே பாரு நான் ரொம்ப பாவம், இப்போ விட்டு அம்மா அப்பா கிட்டே எல்லாத்துக்கிட்டே பர்மிஷன் கேட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படிலாம் முடியாது. இங்கே பாரு நல்ல பையனாக தான் இருந்தேன், என்னையும் கெட்ட பையனாக மாற்றிட்டியே. நான் இப்போ பண்ணிட்டு தான் உனக்கு கல்யாணமே பண்ணணும். மாமா விளாடாத மாமா, நீ தள்ளு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க பிடிச்சி தள்ளுறீங்க. அவங்கடா கேட்குறான். ஏய் இப்படிலாம் போக முடியாது, உன் கூட நான் பண்ணணும் அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்புக்கிட்ட வந்துட்டுருக்கான். நீங்கள் தயங்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டீங்க. மாமா நான் உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணுறேன் மாமா, இங்கே பாரு இப்படிலாம் என்கிட்ட பண்ணாத மாமா, இங்கே பாரு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் மாமா, நான் சொல்கிறத கேளு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னா தயாங்கோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு உங்களோட ஐஸை இருக்க மூடிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. தயாங்க ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே ஸ்மெல் பண்ணுறான். இப்போ அப்படியே நீங்கள் கண்ணு முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவனோட ஸ்மக்கிங் ஸ்மைலே வேறு மாதிரி இருக்குது. அவன் பாட்டப்பில் அவனோட ஹேண்டை வச்சு டைட்டாக பிடிச்சிருக்கான். ஸோ உங்களோட ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நடுவில் தாண்டா நீங்களே இருக்கீங்க. இப்போது ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறதாங்க நீங்கள் பார்க்குறீங்க. மாமா எதுக்குடா இப்படி ஸ்மைல் பண்ணுற? ஏய் அந்த வீடியோலேயும் அதாண்டி இருந்துச்சு. என்ன சொல்கிற? ஆமாம் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், ஆனால் என் வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்குற, ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வர, அவனை பிடிச்சி என் பக்கத்தில் இழுக்கிறேன், கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், எல்லாமே ட்ரிங்கில் நான் தாண்டி பண்ணுறேன். ஆனால் நீ என்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற தெரியுமா? மாமா
அவங்க கூட பண்ணணுன்னா நான் என்னன்னாலும் பண்ணிடுவேன்டா. ஆனால் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. இதெல்லாம் இப்படி பண்ண எனக்கு தோணலடா அப்படின்ற மாதிரி தான் நீ சொல்லியிருக்க. அந்த வீடியோ தான் அதில் இருக்குது. வாயினு இதில் இருந்து உன்னோட உண்மையான காதல் எனக்கு புரியுதுடி. இருந்தாலும் உன் வாயை திறந்து இன்றைக்கி காலையிலேருந்து மாமா உன்னை நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன் மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு நான் சொன்னேன். காஜி பிடிச்சவமாயி வீடியோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணேன். அதனால தான் உன்னை நான் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். அப்படியே நீங்களும் தயங்க பார்த்து ஒரு மையம் ஸ்மைல் பண்ணிட்டு, மாமா நீ மட்டும் என்னவா, நீயும் தான் உன்னோட ஃப்ரெண்டு, அதான் உன்னை குடிக்க வச்சாரே ஒருத்தவர், அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்க? என்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன எங்கள் அம்மா கிட்ட சொல்ல தான் பயமாக இருக்குது. எங்கள் அப்பாவோட அடிக்கி பயப்பட வேண்டியதாக இருக்குது. எங்கள் வீட்டில் என்னால் ஒயனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியல. எங்கள் அம்மா அப்பா வேற என்னைய ஃபையாக்கு முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒயனை தாண்டா பிடிச்சிருக்கு. நான் அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு நீயும் தானே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்க. அவர் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எதுக்கு இந்த கிறுக்கு பையன் அவனோட உண்மையான லவ்வை என்கிட்ட சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நானுமே அப்படியே உன்னைய பிளாக்மெயில் பண்ணேன். எப்படியாவது மேரேஜ் நிப்பாட்டிடுவ, பயந்துட்டாவது நிப்பாட்டிடுவ, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீயே கண்டுபிடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு மையம் வைக்கப்பட்டு என்கிட்ட பேசுகிறீங்க. அடியே நீ என்னைய லவ் பண்ணுற, நான் உன்னைய லவ் பண்ணுறேன். ஆனால் நம்ம தலையெழுத்தை பார்த்தியா, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் கூட அவங்கவுங்க லவ்வை உண்மையாக ஷேர் பண்ண முடியல. எப்படி ஷேர் பண்ணிட்டுருக்கோம் பாரு, எல்லாம் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அவன் தலையில் அவனே அடிச்சிட்ருக்கான். இதெல்லாம் வெளியிலேருந்து ஒரு ஹேண்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கு. இப்போது டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ நீங்கள் தான் மாமா வெளியில் யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாடி எனக்கும் கேட்குது அப்படின்ற மாதிரி அவனும் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் அக்கா ஃபையா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. ஏய் இங்கே என்ன நீ பண்ணிட்டுருக்க? எவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபையா வேணாம் ஃபையா, ஒழுங்காக ஃபோனை கொடுத்துரு. அப்படிலாம் கொடுக்க முடியாது. பாரு, என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்குள்ளே இந்த என்கேஜ்மெண்ட்டும் நிற்கணும், இந்த மேரேஜும் நிற்கணும். அதுக்கு இந்த வீடியோ தேவைப்படும். வீடியோலாம் வேணாம், நானே போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் எனக்கு ஒயனை தான் பிடிச்சிருக்குன்னு, புரியுதா? ஒயனை தான் நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் மேரேஜை நிப்பாட்ட மாட்டாங்க. ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. உனக்கு மேரேஜ் வேணான்னா அன்றைக்கி நீ தலையை ஆட்டியிருக்க வேண்டியதானே வேணான்னு சொல்லிட்டு. ஏன் நீ உசுரை வாங்குற நீ? அன்றைக்கி என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டிருந்தேன். அந்த கோவத்தில் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட சமாதானம் ஆகிட்டேன். அவன் தான் மேரேஜை நிப்பாட்டுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அவங்க 2 பேர்த்தையும் வீடியோ எடுத்துட்டேன். இதை போட்டு விட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவேன். அடியே அதுக்கு எங்களோட பேரை நாஸ்தியாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேரணுமா? பின்ன என்ன சொல்கிறது மாமா, என்ன பண்ண சொல்கிற? வேறு வழி இல்லை. எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணியாவது உனக்கு எனக்கு முடிச்சு வச்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், வேணாம், நான் இதை லீக் அவுட் பண்ணிடுறேன். வேணாம் ஃபையா, நான் சொல்கிறது கேளு, கட்டுப்பாயிருவேன். இதெல்லாம் லீக் அவுட் பண்ண வேணாம். உன் தங்கச்சியை நான் உண்மையிலே லவ் பண்ணுறேன். ஏன்னா உன் தங்கச்சி உண்மையாக லவ் பண்ணுறா. நாங்கள் 2 பேரும் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏற்கனவே உன் தங்கச்சி காய்ச்சி பிடிச்சவ மாதிரி நேற்று பூரா என்னையே பிளாக்மெயில் பண்ணுறா. இன்றைக்கி நீ பண்ணுறியாக்கோ? செல்லே உடச்சி போட்டுருவேன். எவ்வளோ வீடியோவே எடுக்க முடியாது பார்த்துக்கோங்க. இவன் என்னன்னா வீடியோ எடுத்திருக்கேன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறா. நீ வீடியோ எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுற. நான் அக்காவுக்கும் தங்கச்சிக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் தான் கிட்டக்க போயிட்டு நின்றுட்டு, மாமா விடு மாமா, அக்கா லீக் அவுட் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தெரியட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் தெரிய போகிறது தானே. அடியே அதுக்குன்னு இப்படி தெரியணுமா? காய்ச்சி பிடிச்சவளே, இவ்வளோ நேரம் உண்மையான லவ்வும் மயிருன்னு பேசிட்டு இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாம், நீ என்ன பொறிக்குமே என்கிட்ட பண்ண மை அத்தை பையன் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜெய்ஸை கிள்ளிட்டுருக்கீங்க. இதெல்லாம் நைட்டு தாண்டி கிள்ளணும், உங்கள் அக்கா முன்னாடி கிள்ளிட்டுருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 பேர் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கண்ணு முழிச்சிட்டு சோவால் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே 3 பேர் திரும்பி பார்க்குறீங்க. எல்லாரும் உங்கள் 3 பேர்த்த முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்கு நான் அள்ளு விட்டுருச்சு. மாமா என்ன எல்லாரும் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க?
அப்படின்ற மாதிரி நீங்கள் தாங்க பார்த்து கேட்க தாங்க திருன்னு முழிச்சிட்ருக்கா. அவனுக்கு பேச்சே வரல. இப்போ உங்கள் அக்கா தான் ஆ தெரிலையா ஓயணும் உனக்கு இன்னும் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு உக்காந்துட்ருக்காங்களாம்மா அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா சொல்ல அவ்வளவுதான். இப்போது உங்கள் அம்மா அப்பா அண்ட் அவங்களோட அம்மா அப்பா உங்கள் 3 பேர்த்தையும் சுற்றி கவர் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபையா கிட்ட தான் பேசுகிறாங்க. நீ ஒரு பையனை லவ் பண்ணிட்டுருக்க, அதை எங்ககிட்ட சொல்லலை. அப்புறம் தாங்க நீ என்னடா இவ்வளோ பெரிய பொறுக்கிய மாதிரி நிற்கிற? ஓயனை உன்னை நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் எல்லாத்தையும் நீயும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தயங்கூட அப்பானா உங்கள் 3 பேர்த்துக்கிட்டே வரிசையாக கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் 3 பேரும் கீழேயே தலையை குனிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது தயங்கூட அப்பா தான் உங்கள் 3 பேர்த்தையும் பார்த்து 3 பேரை எந்த லெவலுக்கு என்கிட்ட நடிச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா? ஏண்டா தயாங்கு, அன்றைக்கி நீ சரக்கு அடிச்சுட்டு தான் வந்திருக்க. அன்றைக்கி நீ என்கிட்ட என்ன சொன்ன? என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு முடியலை, நான் ஹார்ட் அட்டாக்கு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னேன். உன் ஃப்ரெண்டே போதையில் இங்கே வெளியில் கடந்தான், அவனோட அம்மாவுக்கு முடியல நீ சொல்கிற. அவனை என்னடான்னு அடித்து கேட்டப்ப, அங்கிள் சாரி அங்கிள், உங்கள் பையன் வந்துட்டு ஓயனை ரொம்பவே லவ் பண்ணுறானா, அது அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா, அதனால தான் அவன் சரக்கு அடிச்சிட்டான் அங்கிள் அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட சொல்கிறான். அதை வந்து உன்கிட்ட கேட்டால் நீ என்னமோ அவங்க அம்மாவுக்கு முடியல ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ற மாதிரி சொல்கிற, என்கிட்டே காது குத்துற. அதுக்கப்புறம் தாண்டா உனக்கும் ஃபையாக்கும் நான் மேரேஜே ரெடி பண்ணேன். என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்க ஓப்பனாக. நீ லவ் பண்ணுறத நீயும் வாயை திறந்து சொல்ல மாட்ட, ஓயனா என்கிட்ட சொல்ல மாட்டா. அதனால தான் நான் ஒரு பிளானை போட்டேன், உனக்கும் ஃபையாக்கும் மேரேஜ் ரெடி பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக எப்பயாவது ஒரு தடவை என்கிட்ட அந்த மேட்ரு வரும்ல அப்படின்ற மாதிரி தான் எங்கூட அப்பா பெரிய ட்விஸ்ட்டாக கொடுக்குறாரு. 3 பேர்த்துக்கும் மூஞ்சில் அசடு வலியுது. அப்புறம் ஃபையா, நீ என்ன தெரியும் ஃபையா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ டெய்லியும் உன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் என்கிட்ட தான் வந்துட்டு இவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். உங்ககிட்டலாம் நான் ஃப்ரெண்டு மாதிரி தானே நடந்துக்கிறேன், ஆனால் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு தாங்கோட அப்பாலாம் 2 பேர்த்திட்டையும் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. 3 பேர்த்திட்டையும் 3 பேர் திருன்னு முழிச்சது தான். கடைசியில் அவங்க அப்பா டெஸ்ட்டு போட்டு பிளான் போட்டு உங்கள் 3 பேர் வாயிலிருந்தே வரணுன்றக்காண்டி விடியெல்லாம் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க பாவத்தை. உங்களுக்கு எல்லாமே தெரியணும், முதலே எங்கள்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானப்பா. அதை ஏன்ப்பா ட்ராமாலாம் பண்ணி எங்கள் 3 பேர்த்தையும் இப்படி அழுக்களிக்கிறீங்க? பின்ன அப்படி தாண்டா பண்ண முடியும். உனக்கு அப்பே நான் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேற, நீயே இப்படி இருக்கும்போது அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட அப்பா எப்படி சொல்லிட்டுருக்க. அச்சோ கடவுளே, இதுக்காண்டி நேற்றெல்லாம் நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? வேற போயிட்டு சொல்லுன்னு உசுரை வாங்கினா எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கே பயந்துட்டு அள்ள விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க போலம்ப. ஆமாம் மாமா, நீங்கள் ரொம்ப பேட் மாமா, இப்போல்லாம் வந்துட்டு எங்களை ரொம்ப பயன்படுத்திட்டீங்க. ஒரே நிமிஷத்தில் எனக்கு ஹார்ட் வெடிச்சிருச்சு, இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலும் விழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்புறீங்க. சரி இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்தோமே, அந்த பத்திரிக்கையை 3 பேர் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் எங்களோட அப்பா கேட்டுட்ருக்காரு. 3 பேருமே தலையாட்டுறீங்க இல்லைன்னு. இப்போ பத்திரிக்கையில் பார்த்தா பத்திரிக்கையில் கூட தாங் அண்ட் ஒயர்ந்தாண்ட பேரே இருக்குது பார்த்தீங்களா? அதில் கூட ஃபையான்ற பேர் வரல, ஓஎன்ற பேர் தான் இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்கு தான் பத்திரிக்கையே அடிச்சிருக்கு. இதை கூட பார்க்காம 3 பேரும் பத்திரிக்கையை கூட பார்க்காம இருக்கீங்க. அப்போ எந்த லெவலுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு உங்கள் மாமா கொடுத்துட்ருக்காரு. இப்போ தான் நீங்கள் பத்திரிக்கையை வாங்கி பொட்டி பார்க்குறீங்க. ஆமாடா, அதில் உங்கள் பேரும் தாங் பேரும் தான் இருக்குது. அப்படியே மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியாக மாறுது உங்களுக்கு, ஒரு மாதிரி ஆக்வர்டான சுச்சுவேஷன். இதை கூட பார்க்காம இருந்திருக்கீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரியாக ஸ்மெல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. தாங்கண்ணா பா, என்னப்பா இது விளாட்டு? டேய் நீ விளாண்டதோடையாடா நான் விளாண்டேன் அப்படின்ற மாதிரி தாங்கோட அப்பா கேட்டுட்ருக்காரு. அப்புறம் அம்மாடி ஃபையா, நீ இந்த ஜேகே பையனை தானே லவ் பண்ணுற? அவன்கிட்ட சொல்லி எனக்கும் தாங்க்கும் மேரேஜ் நடத்தி வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்க. அவன் என்கிட்ட வந்து பேசினா, அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்புனேன், உன் ஃபையா உனக்கு மட்டும்தான்டா, நீ போ, இங்கே வேறு ஒரு மேட்ரு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்புனேன், அதனால தான் அவன் சைலண்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே உண்மையிலேயே பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிருவான் போலுக்கு, தொட்டிலையும் ஆட்டிக்கிருவான். இங்கே ஃபையாவை தூண்டி விட்டுட்டு கடைசியில் உங்கள் மாமனார் அதாவது வந்துட்டு அவங்களோட அப்பா கிட்டேயும் போயிட்டு பேசியிருக்கான். ஃபையா மனசுக்குள்ளே
பொறுக்கி ராஸ்கல் என்னை இங்கே சீண்டி விட்டுட்டு ஆனால் எங்கள் மாமா கிட்ட வந்து நீயே பேசியிருக்க எருமை மாட்டு பையலே இதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா அப்படின்ற மாதிரி ஃபையா உள்ளுக்குள்ளே கொதிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ 3 பேத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. தாங்க உங்களை பார்க்க நீங்கள் தாங்க பார்க்க உங்கள் மூஞ்சில் அசட்டு சிரிப்பு இப்போ அப்படியே சரி சரி அப்பாப்பா அதான் எல்லாமே தெரிஞ்சிச்சுல எனக்கு தானே மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஏன் ஸ்டேஜில் என்னையும் ஃபையாவையும் நிற்க வச்சிங்க? அப்போ கூட வாயை திறந்து 2 பேரும் உண்மையை சொல்ல அதான் நிற்க வச்சேன் அப்படின்ற மாதிரி அவர் ட்விஸ்ட்டு கொடுத்துட்ருக்காரு. டேய் என்ன தான் ரிசப்ஷனில் நிற்க வச்சிட்டாலும் என்கேஜ்மெண்ட்டில் உனக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட்டு, ஃபையாக்கும் ஜேகேக்கும் தான் என்கேஜ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரே மேடையில் வச்சு 2 கல்யாணங்கள் நடக்க போகுதுன்ற மாதிரி தாங்கோட அப்பா ட்விஸ்ட்டு கொடுக்க ஃபையாக்கும் ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி, அப்புறம் தாங்க்கு செம்ம ஹாப்பி. அவன் மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பறக்குது. அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு அடியே காய்ச்சி பிடிச்சவளே இன்னைக்கு நைட்டு சரியான சம்பவம் இருக்குடி, எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வை. அப்புறம் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்பாங்க, நானும் பார்ட்டி கொடுப்பேன், அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு வருவேன், பழையபடி தான் மேட்ரு நடக்கும் அப்படின்ற மாதிரி பொறுக்கிமையே பேசுகிறான். நீங்களும் தாயோட ஹேண்ட்லேயே ஒரு அடியை வச்சுட்டு கல்யாணம் ஆக போதே பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. ஆஹா நீ எனக்கு பொண்டாட்டி இல்லடி, எப்பயுமே என்னோட பார்ட்னர். நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வரும்போது எங்கள் அப்பா கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுற பார்ட்னடி நீ அப்படின்னு உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். சி காஜி மாமா அப்படின்றீங்க. காஜி தாண்டி இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஃபையா பார்க்குறா. ஏய் எப்பா உங்கள் ரொமான்ஸ் தாங்க முடியல, போயிட்டு ரூமில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே ஒரு மாதிரி எல்லோரும் சிரிச்சிட்ருக்க. அப்படியே என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபையாக்கும் ஜேகேக்கும் அண்ட் தயாங்க்கும் உங்களுக்கும். இங்கிட்ட 2 கப்புள்ஸும் ஸ்டேஜில் 2 பேரும் நின்றுட்டுருக்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு 2 கல்யாணத்தை நடத்த போகிறீங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்க. எதுக்கு தனித்தனியாக வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு ஒரே ஃபங்க்ஷனில் 2 பேத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்ற மாதிரி உங்கள் மாமா தயாங்கோட அப்பாவும் சொல்ல அவ்வளோதான். ரிசப்ஷன் முடித்த கையோட 2 பேத்துக்கும் கல்யாணமும் முடியுது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா நடக்கும்? ஜேகேக்கும் ஃபையாக்கும் அங்கிட்டு ஃபஸ்ட் நைட்டு, உங்களுக்கும் தயாங்க்கும் இங்கே ஃபஸ்ட் நைட்டு. ஓகேடா ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அதை இக்னோர் பண்ணி கேட்ட எல்லாத்துக்காண்டியுமே ரொம்ப நன்றி. வேறு ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டார்மிஸ், பாய்.